தளபதி விஜயோட தெரி படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 15 ரீரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போஸ்ட்போன் ஆயிருக்கு. இந்த படம் ஜனவரி 15 பொங்கல்லேருந்து இப்போ அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 15 ரிலீஸ் ஆகிற இருந்த திரௌபதி 2 படத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 23 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஜாக்கி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இது ஜனவரி 14 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 படங்களையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 15 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் மூவி ரெடி ஆகுது. மை டியர் சிஸ்டர் படத்தில் இருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா சம்மர் 2026 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டில் தான் டிமாண்டி காலனி 3 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த அருள்நிதியோட 2 படங்களும் சம்மரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. எந்த டேட்டை லாக் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் கருப்பு வல்சர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 30 ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கெத்து தினேஷ் லீடர் அடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி ரெடி ஆகுது. படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுது. பாவாதியார் படத்தில் இருந்து அஃபிஷியல் ஸ்னீபிக் இப்போ வந்திருக்கு. ஸ்னீபிக் பார்க்க நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தி லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 14 கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்தோட புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் ஜீவா லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி மூவி. படம் வர ஜனவரி 14 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் 20 Years Later த பர்ன் டெம்பிள். இந்த மூவியை 4DXல ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 16 இங்கிலீஷில் மட்டும் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் லிட்டில் விங்ஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 15 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் ஹாட்ஸ்பாட் டூ மச். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வர ஜனவரி 23 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார், பிரியா பவானி சங்கர் லீடர் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் வித் லவ். இந்த மூவில இருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங்கோட பேர் மறந்து போச்சு. சாங் நல்லா இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவன், அனசுரா ராஜன் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர பிப்ரவரி 14 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 13 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவியாக ரெடி ஆகுது. படம் இங்கிலீஷில் மட்டும் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவகாட்சி அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் சாங் கேட்க நல்லாயிருக்கு. இப்போ இந்த சாங் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் காந்தி டாக்கீஸ். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர ஜனவரி 30 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. வேல்ஸ் பார்த்தீங்கன்னா டுமாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த படத்தில் இப்போ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்டேட்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனந்தா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ஜியாஸ்டர் அண்ட் சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மகாசேனா படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஆகா தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகா தமிழ் அண்ட் சிம்பிளி சவுத்தில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹிந்தி மூவி தான் டாஸ்கரே. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. ஆகா தமிழில் பார்த்தீங்கன்னா சல்லியர்கள் படத்தை கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர்சீஸில் ப்ரீமியர் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.